இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கீரையில் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் எப்படி எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்டுக்கீரை தான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சிறுவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணணும் நம்ம. அதுக்காக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அது கூட தக்காளி, இது 4த்தையும் ஒட்டுக்க போட்டு இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, காரத்துக்காக மிளகாய் பொடி, அந்த மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டு நல்லா நைஸாக மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு கொடுக்கணும். காரக்குழம்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக தாளிப்பு கொடுக்கணும். சிலிண்டரை பற்ற வச்சுன்னு சொன்னால் அதுக்கும் கமெண்ட் பண்ணுவீங்க, சிலிண்டரை பற்ற வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சிலிண்டரை பற்ற வச்சிடாதீங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வானலை வச்சு வானல் சூடேறதுக்கு அப்புறம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடேறதுக்கு அப்புறம் 4 கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை ஊற்றி அப்படியே நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. நல்லா அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கலரும் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் போட்டிருக்கிறது தண்டுக்கீரை, நீங்கள் எந்த கீரை கிடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு சில கீரையெல்லாம் கலந்து கூட போட்டு வைக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நானே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இன்னமும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டு நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஆல்ரெடி ஏற்கனவே போட்டுட்டோம். கொஞ்சமாக புளியை மட்டும் ஊற போட்டுக்கோங்க. இது நல்லா பெரட்டிகிட்டே இருந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆக ஆக பார்த்திங்கன்னா கீரை நல்லா சுருண்டு இந்த மாதிரி லெவலுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிப்போம். அதிகமாக தேவையில்ல, லைட்டாக ஊற்றினா போதுமானது. நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக அந்த புளி கரைசலை ஊற்றி நல்லா இப்படி 4 பெரட்டு பெரட்டி இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே ரொம்பவும் டேஸ்டான கீரை காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ நான் வச்சது கீரை காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் செஞ்சு தான் பாருங்களேன். கீரை நம்ம கூட்டு பொரியல்னு சொல்லிவிட்டு அதையே செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உணவில் அடிக்கடி கீரை எடுத்துக்கணும். அதை ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம உணவில் கீரை எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காரக்குழம்பாகவும் வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் வாசனையை கண்டு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அதே மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை காரக்குழம்பு.